ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். உயர் தொழில்நுட்ப ஆய்வக ஊழியர்கள் அதாவது ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸோடைய போராட்டம் பற்றின பின்னணியும் நிர்வாகத்தினுடைய எச்சரிக்கையும் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. எல்லா ஏஐஸ்க்கும் கண்டிப்பாக இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஹைடெக் லேப் இஷ்யூ பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்க போகிறோம். தமிழக அரசு பள்ளிகளில் செயல்பட்டு வர உயர் தொழில்நுட்ப ஆய்வக பணியாளர்கள் ஹைடெக் லேப் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் தற்போது ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டம், அதுக்கு எதிராக அனலாக் அண்ட் டிஜிட்டல் லேப்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஒரு அதிரடி எச்சரிக்கை சுற்றறிக்கை மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற முழுமையான பின்னணியை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே உயர் தொழில்நுட்ப ஆய்வக பணியாளர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மத்தியில் ஒரு தகவல் பரவிட்டு வந்துருந்துச்சு. அதாவது தமிழ்நாடு டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் நலச்சங்கம் அப்படிங்கிற அமைப்பின் சார்பில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வர அவங்க 19/7 அதாவது நாளைக்கு ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் அந்த அமைப்பில் ஊழியர்களை உறுப்பினர்களாக இணையுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்துச்சு. இந்த தகவல் ஊழியர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த தகவல் ஊழியர்களிடையே பரவி வந்த நிலையில் ஆய்வகங்களை நிர்வகிக்கிற அனலாக் அண்ட் டிஜிட்டல் லேப்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் AND இந்த நிறுவனம் கடந்த ஜூலை 2026 அன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்துச்சு. அதில் நிறுவனம் மிக தெளிவாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கு. முதலாவதாக, போராட்டம் அறிவித்துள்ள இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் கல்வி பணியாளர்கள் நலச்சங்கம் அப்படிங்கிற அமைப்பானது தங்களது நிறுவன பணியாளர்களையோ அல்லது ஹைடெக் லேப் ப்ராஜெக்ட் பணியாளர்களையோ பிரதிநிதித்துவப்படுத்த நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவோ அல்லது அதிகாரம் வழங்கப்படவோ இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில் சேரும்போதே ஒப்புக்கொண்ட பணியாளர் அந்த பணியாளர் நடத்தை விதிகள்னு இருந்திருக்கும். எம்ப்ளாயி காண்டக்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிவு 7 இது மாதிரி அங்கீகரிக்கப்படாத சங்க நடவடிக்கைகள், தவறான தகவல்களை பரப்புதல், பணிப்பாய்வை இல்லை திட்டத்தின் நற்பெயரை பாதிக்கிற செயல்களில் ஈடுபடுறது, இதெல்லாமே ஒழுங்கீனமாக கருதி அதை வந்து தகுதி காணப்பட்டு பணி நீக்கம் உட்பட கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள் மூலமாக போராட்டம்லாம் நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெர்மினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. உயர் தொழில்நுட்ப ஆய்வக நிர்வாகமானது வர 7ஆம் தேதிக்குள்ளே ஊழியர்களுக்கான ஊதியம் சேலரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. எப்போவுமே உங்களுக்கு சேலரி லேட்டாக வரும். ஸோ சேலரி வந்து ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்குள்ளே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை வரவேற்று அனைத்து இந்திய ஆசிரியர் பேரவை மற்றும் ஆசிரியர் நலச்சங்கம் நிர்வாகத்துக்கு அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கு. மேலும் இந்த ஆசிரியர் சங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் விடுத்திருக்காங்க. கோரிக்கைகளை வென்றெடுக்கிறதுல சங்கம் எப்போவுமே பின்வாங்காது அப்படின்னாலும் தற்போதைய சூழ்நிலையில் போராட்டங்களை தவிர்த்து விட்டு மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் நடத்த இருக்கிற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் நேரடியாக எடுத்து உரைப்பது தான் சாலச்சிறந்தது அப்படின்னு சொல்லி ஊழியர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஸோ ஒரு புறம் வந்து அங்கீகரிக்கப்படாத சங்கத்தினுடைய போராட்டத்துக்கு நிர்வாகம் கடுமையான தடை மற்றும் பணி நீக்க எச்சரிக்கை விடுத்திருக்க நிலையில், இன்னொரு பக்கம் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வலியுறுத்தி வருகின்றன. இந்த விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செய்தி மற்ற ஊழியர்களுக்கும் பயன்படுறதுக்கு இதை உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஏஐ பற்றின நியூஸுக்கு, ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றின நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லைனா எம்எஸ்ல எங்களால் வந்து எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணிட முடியாது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவங்க ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான். எந்த ஒரு ஒர்க்கு சிஸ்டம் ரிலேட்டடாக வந்தாலும் அதில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்களை பாராட்டியிருந்தாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டலி டேட்டாஸ் எல்லாமே என்டர் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கு காரணமும் நம்ம ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கண்டிப்பாக அரசு அந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு திங்கட்கிழமை போல் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கோங்க. ஆனால் வந்து போராட்டத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.